அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். சம் என்ன கொடுத்திருக்காங்க? A, B and C can complete a piece of work in 24, 6 and 12 days respectively. If they work together, in how many days they will complete the same work அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வேலை கொடுக்குறோம். A, B, C ரெண்டு பேருக்குமே தனித்தனியா கொடுக்கும்போது A வந்து 24 டேஸ்ல முடிக்கிறாங்க, B வந்து 6 டேஸ்ல முடிக்கிறாங்க, C வந்து 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிற அந்த வேலையை மூணு பேரும் சேர்ந்து முடிச்சா எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 24 டேஸ், பி 6 டேஸ், சி 12 டேஸ். நம்ம வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எத்தனை நாள்ல முடிக்க போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்னா 1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா அதுதான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அந்த வேலையை அப்படிங்கிறது. ஸோ 1/a என்ன வரும்? 1/24. 1/b 1/6, 1/1. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 24, 6, 12. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6ஆல போட்டுக்கலாம். 4 6 are 24, 1 6, 2 6 are 12. அடுத்து 2 போட்டுக்கோங்க. 2 4s are 2 2s are 4, 1 2 is 2, 2. ஸோ நம்மளோட எல்சிஎம் என்னது? 6 2s are 12, 12 2s are 24. ஸோ மேலே இங்கே 24 இருக்கிறனால மேலே உள்ள டேர்ம் அப்படியே வரும். இங்கே வந்து என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 6 4s are 24. அப்போ மேலே வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 4 வரும். பிளஸ் 12 into 2 24. அப்போ மேலே என்ன வரும்? 2 வரும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 7/24. ஸோ ஏ பி சி சேர்ந்து முடிக்கிறதுக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆகக்கூடிய நாட்கள் என்னன்னா 24 divided by 7 days. அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.